ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தை கிருத்திகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தை கிருத்திகை வந்துக்கிட்டே இருக்குது. முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் தவறவிடக்கூடாத விரதங்களில் ஒன்று தான் இந்த தை கிருத்திகை விரதம். தை கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்றதுக்காக முருகனிடம் வேண்டுதல் வச்சாலும் அது நிச்சயமாக பலன் தரும். தை கிருத்திகை அன்னைக்கு என்ன செய்யணும், எப்படி வழிபட்டா முருகப்பெருமானுடைய முன் வச்ச கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த முறையில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். தை கிருத்திகையோடைய சிறப்பு என்னன்றதை இப்போ பார்ப்போம். முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த தை கிருத்திகை விரதம். அதுவும் தை மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் விசேஷமாக இருக்குது. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் முருகனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். நீங்கள் முருகனிடம் என்ன வேண்டுதல் வச்சாலும், யாருக்காக வேண்டுதல் வச்சாலும் அது விரைவில் நிறைவேறும். பதவி உயர்வு, உயர்வான நிலை அடைய, தொழில் சிறக்க, திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, செவ்வாய் தோஷம் நீங்க அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் குடும்பம் சிறக்க அப்படின்னு எந்த ஒரு கோரிக்கைக்காக வேண்டுமானாலும் தை கிருத்திகையில் விரதம் இருந்து நிச்சயமாக அது நிறைவேறும். அடுத்து தை கிருத்திகை இந்த ஆண்டு எப்போ வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். தை கிருத்திகை இந்த வருஷம் பிப்ரவரி 1, 2026 தமிழ் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா தை 18, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது. சரி, இப்போ தை கிருத்திகையில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். தை கிருத்திகை அன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு, காலையில் ஆரம்பித்து மாலை வரை விரதம் இருந்து வழிபடலாம். முருகனுக்கு பால் மற்றும் தேனால் அபிஷேகம் செய்யலாம். பால் அபிஷேகம் செய்வதால் ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் முருகப்பெருமானுக்கு செவ்வாழை பழத்தை படைச்சு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்குது. செவ்வரளி மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் செவ்வரளி மாலை சாற்றுவதும் ரொம்பவே சிறந்தது. இதை முடிச்சுட்டு 6 முறை முருகப்பெருமான் சன்னதியை சுற்றி வந்து வழிபடணும். இந்த வழிபாட்டினை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். சரி, விருப்பங்கள் உடனடியாக நிறைவேற என்ன செய்யணும்? தை கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானிடம் வச்ச வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் அப்படின்றவங்க 6 எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு முருகன் பாதத்தில் வச்சு வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தற்போது எத்தனை வயது நடக்கிறதோ அத்தனை விளக்குகள் ஏற்றியோ, அப்படி இல்லைன்னா எத்தனை வயது ஆகிறதோ அந்த எண்ணிக்கையில் முருகப்பெருமான் ஆலயத்தை சுற்றி வர வேண்டும். 108 முறை சுற்றி வருவது இன்னும் சிறப்பானதாக இருக்குது. அப்படி சுற்றி வந்து வழிபட்ட பிறகு முருகப்பெருமான் காலடியில் வச்ச அந்த 6 எலுமிச்சை பழங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் இருக்க பூஜை அறையில் எப்போதும் போல் விளக்கை ஏற்றுறீங்க. கோவிலில் இருந்து கொண்டு வந்த அந்த 6 எலுமிச்சை பழங்களை 2ஆக நறுக்கி அதனுடைய சாரை பிழிஞ்சிட்டு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு பூஜை அறையில் ஒரு இலையில், அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு வரிசையாக விளக்கு ஏற்றலாம். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அப்படின்னு என்ன முடியுதோ அதால் உங்களால் என்ன முடியுமோ விளக்கேற்றி அது தானாக குளிரும் வரை விட்டுடணும். இப்படி விளக்கேற்றுவதால் வீட்டில் இருக்கும் தீய அதிர்வுகள் எல்லாமே நீங்கி முருகப்பெருமானுடைய அருள் நிறையும். நம்மளுடைய வாழ்க்கையில் பிரகாசமாவது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமானிடம் முன் வச்ச வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தை மாதத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை முழுவதுமாக பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே முருகப்பெருமான் காதில் கேட்டுட்டு சீக்கிரமாக நிறைவேற்றுவார் அப்படின்னு நானும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.